கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 136வது சங்கீதம் 24வது வசனம். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை விடுவித்தவரை நாம் துதிக்க வேண்டும். அநேக பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, வியாதியிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த விடுதலையை எண்ணி எண்ணி நாம் துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அங்கே மோசையை கொண்டு அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அந்த விடுதலையை எண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை துதிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்திலே 6 முதல் 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற வழியிலே ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அங்கே சொல்லுகிற வார்த்தை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கே அவனை தூக்கி விட்ட மாத்திரத்தில் அவன் குதித்து நடந்து தேவனை துதித்து கொண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலையை எண்ணி அந்த நபர் என்ன செய்கிறார்? துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த விடுதலையை எண்ணி எண்ணி நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறீர். இதை எண்ணி அதிகமாக நாங்கள் துதிக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.